அவர் நினைச்சா ஜெருசலத்துக்கு பண உதவி தேவை. அப்போ அவர் என்ன செய்தார், நிதி ஃபண்ட் ரைசிங் செஞ்சார். அடுத்து 44 AD. ஓகே, 44 ADயில் அப்போஸ்தலனாகிய பவுல் நிதி திரட்டினார். ஜெருசலத்தில் அவர் நிதி திரட்டினார். ஹெல்ப்ஸ் வித் கலெக்ஷன் ஃபார் ஜெருசலம். ஓகே, அவர் நினைச்சா ஜெருசலத்துக்கு பண உதவி தேவை. அப்போ அவர் என்ன செய்தார், நிதி ஃபண்ட் ரைசிங் செஞ்சார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஃபண்ட் ரைசிங் செஞ்சாருங்க. ஓகே ஓகே ஏன் அது நடந்துச்சுன்னு பார்ப்போம். அந்த நாட்களில் ஒரு பயங்கரமான வறுமை ஜெருசலமும் அது சுற்றி உள்ள இடங்களில் உண்டானது. ஆக இந்த ஜெருசலத்தில் உள்ள மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு நிதி திரட்டினாங்க. பர்னபாசும் சவுலும் அதுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டார்கள். அப்போ இவர்கள் போன அந்த கருங்க அந்த அந்தியோக் பட்டணத்தில் உள்ள சபைகள் மத்தியில், அங்குள்ள சபைகள் மத்தியில் இவர்கள் அந்த நிதி திரட்டியிருக்காங்க. இவங்க அங்கே உள்ள விசுவாசிகள்கிட்ட பேசி, அங்குள்ள சபையில் பேசி, இந்த மாதிரி ஜெருசலமில் இவ்வளோ காரியம் கடந்து போய் கொண்டிருக்காங்க, அதில் நீங்களாம் சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டலாம் கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களாம் பணம் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்து அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி பர்னபாசும் பவுலும் கொண்டு வந்த அந்த காசை எங்கே செய்கிறாங்க, ஜெருசலத்தில் அது எடுத்து மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 11வது அதிகாரம் 27லேருந்து 30 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 27லேருந்து 30. எத்தனை பேர்